ஹாய். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிகினர் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து மொத்தமா 10 வேர்ட்ஸ் குடுத்துருக்கேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஷன்ஸ். பேஷன் பொறுமை. ஓகேவா? ஸோ பொறுமைக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா பேஷன்ஸ் அப்படின்னு நேம். ஓகேவா? ஸோ பொறுமை பேஷன்ஸ். கொட்டாவிக்கு வந்து இங்கிலீஷில் யான். கொட்டாவி அப்படின்னா அது இங்கிலீஷில் யான்னு சொல்லுவோம். அடுத்த வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா விக்கல். ஸோ விக்கலோட இங்கிலீஷ் வார்த்தை வந்து ஹிக்கப்ஸ். ஹிக்கப்ஸ். விக்கல் ஹிக்கப்ஸ். ஹிக்கப்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏப்பம். ஸோ நம்ம தமிழில் ஏப்பம்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பர்ப். ஏப்பம் பர்ப். ஏப்பம் பர்ப். கெஞ்சுறது. இப்போ நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் கெஞ்சுறது, ஓகேவா? அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னா பெக்கிங். பெக்கிங் கெஞ்சுதல். ஓகேவா? ஸோ பெக்கிங். பொறுமைனா பேஷன், கொட்டாவினா யான், விக்கல்னா ஹிக்கப்ஸ், ஏப்பம்னா பர்ப், கெஞ்சுதல்னா பெக்கிங். அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கலாமா? அலையிறது. அதாவது சும்மா அங்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம அலையிறதுன்ற வார்த்தையை இங்கிலீஷில் வந்து வேண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டர். வேண்டர். வாண்டர். வாண்டர். சும்மா அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரோம். ரோம். இந்த அலையிறதுக்கும் சுத்துறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அலையிறது அப்படின்னா எங்கே போகிறோன்னே தெரியாமல் சும்மா அலைஞ்சிட்டு இருக்குது. சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா எந்த ஒரு வேலையுமே இருக்காது, சும்மா சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அலையிறது சுற்றிக்கிட்டு இருக்குது. அலையாத அப்படின்னா வேண்டர்னு யூஸ் பண்ணணும். சுற்றிக்கிட்டு அப்படின்னா ரோம்னு யூஸ் பண்ணணும். மயக்கம், அதுக்கு வந்து இங்கிலீஷ் வார்த்தை டிசி. மயக்கமா இருக்கு, டிசி. டிசி. குமட்டல், அதாவது ரொம்ப ஒமட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் நாசியா. 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 அழுகை. ஓகேவா? அழுகிற தண்ணி பேர் தான் வந்து நம்ம டியர்னு சொல்லுவோம். பட் அழுகை, இப்போ யாராவது அழுறாங்க அப்படின்னா வீப். அழுகைக்கு இங்கிலீஷில் வீப். வீப். ஸோ அலையிறது அப்படின்னா வேண்டர், வாண்டர், எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குது, சுற்றி கொண்டு அப்படின்னா ரோம். மயக்கம் அப்படின்னா டிசி. குமட்டல் அப்படின்னா நாசியா. அழுகை அப்படின்னா வீப். ஓகேவா? ஸோ நாளைக்கு அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.